காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு, சுட்டு கொண்டாங்கிற மாதிரி. சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது, அவன்கிட்ட போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது? இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கு என்னன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது? சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை, பேசியிருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்க தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க, என்ன நம்பிக்கை வரும்? எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல. அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா? ஒன்றும் மதுரையிலேருந்து ஒன்று. இப்போ அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன், இது எப்படி இருக்கும்? எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன, அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. கடும் சட்டங்களை வைத்து இதை தடுக்கப்படுது, கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது. இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்கள், அங்கங்கே கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது, இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே நடந்தது. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லையே.